முட்டை 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 நாட்டு முட்டை பிராயில் முட்டை நீ கிட்ட 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 மாட்டிக்கிட்ட எங்கள் கிட்ட. வணக்கம் மகளே, இன்றைக்கி உங்கள் வீடு என்ன பார்க்க போனால் கோழி குண்டு விளாட போகிறோம். ஏன்னா கோழி குண்டே இல்லை என்னத்தடா நீ விளாட போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த முட்டை தட்டுட்டாங்க கோழி குண்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம முட்டை தட்டு வந்து கோழி குண்டுலாம் கிடையாது. இந்த கோழி குண்டு விளாடும் போது வட்டமாக ஒரு தட்டு இருக்கும்ல, அதுக்குள்ளே குட்டி குட்டியாக இந்த கோழி குண்டு போடுறதுக்கெல்லாம் இருக்கும்ல, அதுதான் நம்மளோட இந்த முட்டை தட்டு. முட்டைங்கன்னா கோழி குண்டுங்க. இதில் நம்ம என்ன விளாட போகிறோம்னா கோழி குண்டு காவன்ஸ் தான் அந்த முட்டையை வச்சு விளாட போகிறோம். எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, மோனே நீங்கள்லாம் என்னை உடைக்கவே கூடாதுடா, உடச்சிங்க உங்கள் பிச்சு போட வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு முட்டை வந்து சிக்கிக்கிச்சு. என்ன சிக்கிக்கிச்சு பெருசாகிடுச்சா கோழி குஞ்சுனா வெளில வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு நினச்சி எடுத்து பார்த்தோமா எடுக்கவே முடியல. அதனால் ஓகே இதெல்லாம் ஏன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மற்றதில் எடுக்கலாம்னு பார்த்தா வேறு வழி இல்லை, அது எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தால் இங்கே பாருங்க உடஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. எங்கள் அம்மா கோவம் தாங்க முடியலன்னா எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நீ தான் சரி பரவாயில்ல சிக்கனாலும் எடுத்துரு அப்படின்னு. அதனால தான் நான் எடுத்தேன். பார்த்தீங்களா, நான் வந்து எவ்வளோ முட்டை மிச்சம் வச்சுருந்தேங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து எங்கள் அப்பா விளாண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் மொத்தம் 4 பேர். ஒரு ஏமாத்துற அப்பா, அடுத்ததாக ஒரு சூப்பராக விளாடுற ஒரு அம்மா, அடுத்ததாக ஒரு கிரேட்டஸ்ட்டாக விளாடுற ஒரு இன்பன், அடுத்ததாக சூப்பர் டூப்பர் உங்களோட ஃபேவரட்டான மகிழன். நான் இந்த 4 பேர் தான் இருக்காங்க. எங்கள் அப்பா என்னென்னமோ பண்ணாங்க, ஆனால் சீட்டிங் பண்ணாங்க, நம்மளுக்கு தானே தெரியும். அடுத்து எங்கள் அப்பா எடுத்து வச்சாங்க. ஆனால் கடைசியில் யார் இப்போ நீங்கள் கிஸ் பண்ணுவீங்க? எங்கள் அப்பா. தப்பு இல்லை. எங்கள் அப்பா என்னத்தான் 90s கிட்ஸாக இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு கோழி குண்டே விளாட தெரில. மிச்சம் எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள், எனக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து எங்கள் அம்மா தான் வச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து மிச்சம் எவ்வளோ இருந்துச்சு நீங்களே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்களா, எங்கள் அம்மா வந்து டக்குன்னு எடுத்து வச்சுக்கிருந்தாங்க. இது வந்து ஸ்பீடான மோஷனில் தான் கூட இதனால அவங்க ரியலாகவே டக்குன்னு எடுத்து வச்சுருந்தாங்க. அடுத்து என் தம்பி வந்தான். என் தம்பிக்கு வந்து நான் தான் சொல்லி கொடுத்துக்கிருந்தேன். இதை பார்த்தீங்களா. ஆனால் நான் ஆடும் போது வந்து நான் இவ்வளோ முட்டை கம்மியாலாம் இல்லை, 4 ஆடும் போது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அடுத்த என் தம்பி விளாடும் போது இது கம்மியாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், எல்லாத்தையும் நான் தான் சொல்லி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனாகவே தானாகவே விளாட ஆரம்பிச்சிடான். பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு முட்டை இருக்குதுன்னு வைங்களேன், அந்த முட்டை வந்து ஒரு முட்டை இப்படி ஜம்ப் பண்ணி வரணும். இதோ என் தம்பி நான் விட்டுற பாருங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்களா எப்படி நான் விட்றான்னு. கடைசியில் யார் ஜெயிப்பா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும்போது தான் சாம்பார் ஆப்பனுக்கு நான் ஜெயிப்பேன்னு பார்த்தா எல்லாத்தோட என் தம்பி தான் ஜெயித்தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா சொன்னாங்க, யார் இந்த லாட்டில் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குதுன்னு. அந்த கிஃப்ட் தான் டொட்டோட பார்த்தீங்களா பிளாக்ஸு. நம்ம ஊரில் குட்டி குட்டியாக தானே இருப்பாங்க, ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. ஓகே மக்களே, மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முட்டை இருந்துச்சா கோழி குண்டு இல்லையா போட்டு ஓட்டத்தை விட்டுச்சு நல்லா அப்படி வாங்க. பாய் மக்களே.